ஆதாரங்கள் இல்லாம அர்ச்சுனா கதைக்கிறார், ஆதாரங்கள் இல்லாம அர்ச்சுனா வீடியோ போடுறார். இவன்ட்ட ஃபைல் இதுக்குள்ள இருக்கிற ஃபைலுக்குள்ள ஒன்றும் இல்ல. அத கொஞ்ச நாள் வீடியோ போட்டிருந்தாரேடா. நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்றத இந்த வீடியோவோட நாங்கள் பிறகு பார்ப்போம். என்னடா இவைக்கு தேவை என்ன வச்சிருக்கிறான்ன்றது தேடுறது சரிதானே. சோ இந்த விடயங்கள் தொடர்பாக செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி, ஓகே, மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, துறைசார் அபிவிருத்தி குழு, அமைச்சர் அபிவிருத்தி குழு, இந்த ரெண்டுக்கும் போட்டாச்சு. அமைச்சர் அபிவிருத்தி குழுவுக்கும் போட்டாச்சு, துறைசார் அபிவிருத்தி குழுவும் போட்டாச்சு. ஆனால் நான் சொன்ன வேலை ஒன்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவர் என்னுடைய கருத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டு she has done a proper work, therefore they are exempted from this legal action. That is, I am thanking Honorable Tamil Yadav. நான் சொன்ன ஒரு விடயத்தை கேட்டுட்டு நான் ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினான் சில சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு. இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தெம் பிகாஸ் ஏனென்றால் இவர்களுக்கு செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியினுடைய கெப்பாசிட்டி தெரியாது, மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியினுடைய வேல்யூ தெரியாது. சோ இவ்வளவு காலம் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சொல்லிடத்தானே இந்த கமிட்டிஸுக்கு என்ன நடக்குமன்ற தொடர்பாக உங்களுக்கு யாருமே சொல்லிடத்தானே. அதால அது நீங்க இந்த பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் எந்த ஆடிட்ல இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி போட்டு இந்த வீடியோ சொல்றேன். Sectoral Oversight Committee is a policy making body of the parliament. It's a supreme area. அது வழியா விளையங்கொள்ளும். ஒரு துறை சார்ந்த பாலிசி லெவல் எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடம் தான் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி. So something comes to sectoral oversight committee, அதை யாருமே மறக்கல. அது ஏனென்றால் அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகல பேரும் குந்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நான் கதைச்சது சகல பேரும் கேட்டவர்கள். டிஜியில இருந்து அடிஷனல் செக்ரட்டரியில இருந்து சகல டிஸ்ட்ரிக்ட் பிடிகள்ல இருந்து சகலருமே அந்த நான் போட போற வைஸ் ரெக்கார்டிங்க நேற்று நான் கதை கேட்கல கேட்டுக்கொண்டவர் அந்த வடிவா உத்து பாருங்க. ஒப்பள செஞ்சாக்கும் உங்களுக்கு விளங்கம். நீங்க ஓடி தப்பலாம். வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஓடி தப்பினால் இடங்குண்டு சரிதானே. சோ செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு நேற்று கடிதம் போட்டு அதை அங்க புஷ் பண்ணிட்டான். சேம் திங்க இந்த கிருஷ்ணபுரம், மருதங்கணி, பொயின்பெட்ரோ, தெல்லிப்பள, சாவச்சு இந்த இவ்வளவு 5 ஆடிட் ரிப்போர்ட்டும் அங்கே 30 ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. வேற அது வேற பிரச்சனை. அதை கடைசியில் இந்த வீடியோல மிச்சத்தை கேளுங்க. ஆனா இந்த வடிவா கேளுங்கடா இந்த வீடியோவை சரிதானே. சோ செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு தள்ளினால் பாலிசி லெவல் இன்கொயரி நடக்கும். அதுல 114வது நான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட் இஃப் ஐ கேன் ரிமெம்பர் கரெக்ட்லி 114 தான் ஐ கெஸ். 114 113 இன்னும் தெரியல ஞாபகம் இல்ல. ஸ்டாண்டிங் ஆர்டர் இஸ் கிளியர்லி சேயிங் தட் anyone under this ministry or under this sectoral oversight committee can be brought down to parliament and to see whether they are fit for the office. விளங்குது நான் சொல்றேன்.